ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கொரியன் கிறிஸ்பி ஃப்ரைடு சிக்கன் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இது உங்கள் கிட்ஸ்க்கெலாம் ரொம்ப பிடிக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாம். இப்போ எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். நம்ம இப்போது கொரியன் கிரன்ச்சி சிக்கன் ஃப்ரை எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதுக்கு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து நீங்கள் எவ்வளோ சிக்கன் எடுத்துருக்கீங்களோ அதை மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு, சும்மா மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணுற அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கோங்க. ரெட் சில்லி ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர் எடுத்துருக்கேன். உப்பு, இந்த கார்ன்ஃப்ளவர் மாவுலே வந்து அந்த சிக்கனுக்கு தேவையான கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த ரெட் சில்லி பவுடரையும் இதிலே சேர்த்துருங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். சிக்கன் வந்து வெறுமனே வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பேன் போட்டிருக்கேன். இதில் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு எண்ணெய் விட்டுப்போம். ஆயில் விட்டுருக்கேன். அடுப்பு பற்ற வச்சிடலாம். ஆயில் வந்து ஹீட் ஆகட்டும். இது வந்து ஆயில் ஹீட் ஆகிற டைமில் நான் இது என்ன பண்ணணும்னு சொல்லிடுறேன். நம்ம இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல கார்ன்ஃப்ளவர் மாவில் ரெட் சில்லி பவுடரும் சால்ட்டு போட்டிருக்க, வேறு எதுவும் கிடையாது. இந்த கார்ன்ஃப்ளவர் மாவில் இந்த சிக்கன் பீஸ் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஆயிலில் போட்டுருணும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அது மாதிரி இது வந்து போன்லெஸ் தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இது போன் இருந்தாலும் வித் போன் இருந்தாலும் ஓகே தான். இது இப்போ ஆயில் ஹீட் ஆகட்டும். அடுத்து நான் பண்ணுறேன். இப்போ ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆயிடுச்சு. குறைச்சி வச்சிடுறேன். குறைச்சி வச்சுட்டு நம்ம இந்த மாவில் சிக்கனை இந்த மாதிரி இது பண்ணி இந்த ஆயிலில் போட போகிறோம். இந்த மாதிரி எல்லாத்தையும் இது பண்ணி இதில் போட்டுருவோம். எல்லாத்தையும் போட்டுட்டு காமிக்கிறேன். எல்லாத்தையும் அந்த மாதிரி பரட்டி போட்டாச்சு. இப்போ வந்து ஸ்லோ ஹீட்டில் வச்சு அந்த மாதிரி போட்டுருங்க. இப்போ கொஞ்சம் மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. இதை உடனே வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. அந்த இது எல்லாம் வந்து அந்த மாவு எல்லாம் அந்த டஸ்டெல்லாம் வந்து அந்த எண்ணெயில் போயிடும். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி கொஞ்சம் லைட்டாக ஒரு சைடு ஹீட் ஆன பிறகு அதுக்கப்புறம் நம்ம பரட்டி விட்டுக்கலாம். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுறேன். 2 மினிட்ஸ் அந்த லோ அண்ட் மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிவிட்டு அடுத்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நான் பரட்டி போட்டுட்டேன். இப்போ இந்த சைடு கொஞ்சம் நேரம் குக் ஆகட்டும். ரொம்ப நேரம் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணாதீங்க. ஏன்னா இது வந்து இன்னொரு தடவை நம்ம வந்து ஃப்ரை பண்ண போகிறோம், டபுள் ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ வந்து ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா திருப்பி இன்னொரு தடவை ஃப்ரை பண்ணுறப்ப வந்து இன்னும் ரொம்ப கலர் டார்க் ஆயிடும். ஸோ வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். இப்போது இந்த சிக்கன் எல்லாத்தையும் நம்ம எடுத்துருவோம்.
பாருங்கள், இது எல்லாத்தையும் நான் எடுத்துட்டு திருப்பி அதை ஃப்ரை பண்ண போகிறோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இப்போ திருப்பி அது எல்லாத்தையும் இதில் போட்டுருவோம். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறப்ப வந்து இன்னும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஒரு 2 மினிட்ஸ் ஹீட் ஆகட்டும். ஓகே, போட்டுடலாம். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். மீடியம் ஹீட்டில் வச்சுருங்க மறக்காமல். இதை வந்து நல்லா திருப்பி விட்டுருங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆகட்டும். இப்போ இது நம்ம எடுத்துடலாம். கலர் நல்லா இந்த கலரில் கோல்டன் கலரில் வந்துருச்சு. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் எடுத்துடலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ இந்த டபுள் ஃப்ரை பண்ண சிக்கன் இருக்குது. இதோட சோயா சாஸு, இது வந்து நாட்டு சர்க்கரை வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். பூண்டு வந்து 7-8 பல்லுக்கிட்ட எடுத்திருக்கேன். நல்லா பெரிய பெரிய பூண்டா. கொஞ்சோண்டு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இந்த பேனை வந்து பற்ற வச்சிடலாம். நம்ம வந்து சிக்கன் ஃப்ரை பண்ணோம்ல, அந்த ஆயிலே வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து இதில் விட்டுப்போம். பூண்டை வந்து நல்லா சின்னதாக வந்து கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இதில் போட்டுருவோம். எந்த அளவுக்கு சின்னதாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணிப்போம். இப்போ பூண்டு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ ரெட் சில்லி பவுடர் போட்டுப்போம். குறைச்சே வச்சுக்கோங்க, சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் வந்து சோயா சாஸ் ஊற்றிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு, கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நாட்டு சர்க்கரை, இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து தண்ணி விட்டுக்கோங்க. இந்த சிக்கன் இதில் போட்டுடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஆஃப் பண்ணிடலாம். இந்த சிக்கன் வந்து நம்ம டபுள் ஃப்ரை பண்ணியிருக்கனால அந்த உள்ளே வந்து அந்த மேலே வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் கிட்ஸ்லாம் வந்து ஈவினிங் வரப்போ வந்து ஸ்கூல் விட்டு வரப்போ இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்மளோட கொரியன் கிறிஸ்பி ஃப்ரைடு சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து நீங்கள் ஆக்சுவலாக வந்து சால்ட்டு போடுறப்ப வந்து கம்மியாக போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணுறோம். அதனால் சால்ட்டு போடுறப்ப கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. நாட்டு சர்க்கரையும் ரொம்ப நீங்கள் எடுத்துக்கிற 1/2 kg எடுத்துக்கிறீங்க அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் போடுங்க. அதிகமாக போட்டிங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி பாகாயிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் புதுசாக போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். Thank you.